நல்லா பாருங்க, ஒரு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்காடுறாரு. ஊர்ல இருக்கிறவனுக்கு எவனுக்குன்னா பிரச்சனைனா வழக்கறிஞர் கிட்ட போலாம். அந்த வழக்கறிஞருக்கே இப்படி பிரச்சனை பண்றாங்கன்னா இந்த தமிழகத்துல தேர்தல் நடக்குமா? இந்திய ஜனநாயகம் கேள்விக்குள்ளாக்கப்படாது. சிரிக்க மாட்டான், சந்தி சிரிக்காது. ஏன் இந்த ரெண்டு சமூகம் இப்படி பிரிஞ்சே இருக்கு? இதை யார் பிரிப்பது என்ற ஒரு கேள்வி வருது இல்ல. முதல்ல இந்த திராவிடத்தை அழித்தாக வேண்டும், திராவிடத்தை தமிழகத்திலிருந்து துடைத்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் என்றைக்கு திராவிடம் வந்ததோ வீட்டில் பூந்த ஆமையாக நாம் சீரழிக்கப்பட்டிருக்கிறோம். பெரியார் என்ன செஞ்சார் தெரியுமா? ஏன் நாம் பெரியார் மாயை உடைக்கணும்னு நினைக்கிறோம்னு சொன்னா, எல்லா விஷயங்களும் இங்கே பெரியாரிலிருந்தே தொடங்கப்படுகிறது அப்படின்னு ஒரு மாயை நம்ம ஏற்பாடு வச்சுட்டோம். இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரும்பான்மையான சமூகம் எங்களுக்கு வாழ்வுரிமை வேண்டும் என்று ஒரு கருத்தரங்கம் வைப்பதே இந்த நாட்டிற்கு ஒரு கேடு. ஒரு நண்பர் கூட கேட்டார், இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு அம்மா நீங்க இன்னும் வாழலையா, இன்னுமாயா வாழ்வுரிமை கருத்தரங்கம் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அண்மையில நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு வழக்கறிஞர், குன்றத்தூர்ல இருக்கிற வழக்கறிஞர் இங்க வந்திருக்காரு. வெங்கடேசன் பேரு. ஒரு வீட்டுல 12 ஆண்டுகளாக குடியிருக்கிறார். ஒருத்தருக்கு வாடகை தரார். இன்னொருத்தர் திடீர்னு வந்து இது என் வீடு, நீ காலி பண்ணுன்றான். சரி நீ யாரு என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஜேசிபி வச்சு அந்த குடும்பம் வீட்டுக்குள் வசித்துக் கொண்டிருக்கிறது. ஜேசிபி வச்சு காம்பவுண்ட் சுவர் இடிக்கிறான். இடிச்சு வீட்டு உள்ள தள்ளிட்டு, இன்னும் நீங்க 2 நாள்ல நீங்க வீட்டை விட்டு காலி பண்ணலன்னு சொன்னா உங்களை வீட்டோடு இடித்து விடுவோம்னு மிரட்டுறான். நல்லா பாருங்க, ஒரு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்காடுறாரு. ஊர்ல இருக்கிறவனுக்கு எவனுக்குன்னா பிரச்சனைனா வழக்கறிஞர் கிட்ட போலாம். அந்த வழக்கறிஞருக்கே இப்படி பிரச்சனை பண்றாங்கன்னா அந்த வழக்கறிஞர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் தான் அவருக்கு எங்கேயுமே அந்த நீதி கிடைக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு படித்த பெருமகனாருக்கு இந்த நிலை என்று சொன்னால் நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? தண்ணியே குடிக்கிறோம். சரி, குடிச்சிட்டு அழுகிறோம். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நடக்குது? நீங்க தான் கலந்தீங்க அப்படின்னு வழக்கும் நம்ம மேல போடுறான். தொடர்ந்து இந்த மூத்திரம் மலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகவே இந்த பட்டியல் சமூக மக்கள் மீது கொடுமைகள் நடைபெறுகிறது. எனவே இந்த கருத்தரங்கம் இன்றைக்கு தமிழகத்திற்கு தேவையான ஒன்று என்ற அடிப்படையில் இந்த கருத்தரங்கத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். ஏன் வந்து இந்த சாதி மீது ஒரு பற்று வரணும்? பறையர் சாதி மீது ஏன் நமக்கு வந்து பற்று வரணும்? பறையர் சாதி மீது பற்று இல்லாததால்தான் ஒரு 25 குடும்பங்கள் இருக்கிற ஒரு ஊரில் பிரச்சனை வருகிற போது பக்கத்தில் இருக்கிற ஒரு 1000 குடும்பங்களை சார்ந்த இந்த சமூக மக்கள் அமைதியா இருக்கிறான். ஒரு தெருவில் பூந்து ஒருத்தர் அடிக்கிறான்னா பக்கத்து தெருவில் ஒரு 500 பேர் இருந்தான்னா அது நமக்கான விஷயம் இல்ல, எங்கேயோ நடந்தது, யாருக்கோ நடக்கிறதுன்னு முதல்ல இந்த சமூக மக்கள் அப்படியே தான் இருக்கிறோம். அதுதான் இந்த சமூகத்துக்கான கேடு. ஒரு இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வேங்கவயல் மக்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பு பண்றாங்க. தேர்தல் புறக்கணிப்பு பண்ணிக்கிற போது அங்க இருக்கிற அதிகாரிலாம் போய் பேசி, இல்ல இந்த ஒரு தடவை ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருந்த ஒரே ஒரு நபரை ஓட்டு போட வைத்து, இல்ல வேங்கவயல்ல தேர்தல் நடந்தது அப்படின்னு முடிவுக்கு கொண்டு வந்துடுறான். ஒரு 25 குடும்பங்கள், மிஞ்சி போனா ஒரு 100-150 ஓட்டு இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற 1.25 கோடி பேர் நாங்கள் இந்த தேர்தலில் ஓட்டு போட மறுக்கிறோம், எங்களுக்கான வாழ்வுரிமை இல்லை, இந்த அரசாங்கங்கள் தொடர்ந்து எங்க மக்களை இப்படித்தான் செய்கிறது அப்படின்னு இந்த மக்கள் முடிவெடுத்தான்னா இந்த தமிழகத்தில் தேர்தல் நடக்குமா? இந்திய ஜனநாயகம் கேள்விக்குள்ளாக்கப்படாது. சிரிக்க மாட்டான், சந்தி சிரிக்காது. ஆனா நாம் அதை செய்வதற்கு தயாராக இல்லை. பக்கத்து ஊரில் ஒரு பாதிப்பு வந்தா கூட நாம அந்த பாதிப்பில் நம்முடைய கருத்தை செலுத்துறது இல்லை. ஏன் இந்த ரெண்டு சமூகம் இப்படி பிரிஞ்சே இருக்கு? இதை யார் பிரிப்பது என்ற ஒரு கேள்வி வருது இல்ல. நம்ம ஒண்ணு மண்ணதான் இருக்கிறோம், ஒரே மாதிரி தான் வாழ்நிலையில் இருக்கிறோம். அவங்க ஒன்றும் பெரிய பணக்காரர் இல்லை, நம்ம ஒன்றும் பெரிய ஏழைகளும் இல்லை. சொல்ல போனால் நான் எல்லா இடங்களிலும் பெருமையாக சொல்வேன், இந்த பறையர் சமூகம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி வீட்டுக்கு ஒருத்தன் படிச்சவனா இருப்பான். இப்ப நம்ம வேங்கவயல்ல 25 குடும்பங்கள், கிட்டத்தட்ட 35 பேர் அந்த ஊர்ல டிகிரி படிச்சவனா இருக்கிறான், 8 பேர் அரசாங்க ஊழியரா இருக்கிறான். அப்ப சொல்ல போனால் வன்னிய சமூக மக்களை விட
நாம ஒருபடி விழிப்புணர்வா தான் இருக்கிறோம், நாம வளர்ந்து இருக்கிறோம், நாம படிச்சிருக்கிறோம், அது கூட அந்த மக்கள் கிட்ட இன்னும் எட்டப்படல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் கூட நமக்கு ஒரு முரண்பாடு வருகிறது. இந்த முரண்பாட்டை யார் ஏற்படுத்துகிறார் என்கிற போதுதான் நமக்கு இந்த திராவிடத்தின் மீது ஒரு கோபம் வருது. ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, இப்ப இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, வன்னியர் சமூகத்திலிருந்து அந்த கட்சி இங்க வந்தா நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவர் இருக்கிற கூட்டணியில தமிழன் அல்லாதவெல்லாம் இருப்பான், மலையாளி இருப்பான், கன்னடம் இருப்பான், தெலுங்கு இருப்பான், சாதியின் பேரை சொல்ல முடியாதவனெல்லாம் அந்த கூட்டணியில இருப்பான். ஆனால் அந்த சமூகம் வந்தா, வன்னியர் சமூகம் வந்தா நான் இருக்க மாட்டேன்னு சொல்ல வைக்கிறாங்கல்ல, அது சொல்லுகிறவரோட கருத்து இல்ல, அது இந்த திராவிடத்தின் கருத்து. அதால தான் நாம முதல்ல இந்த தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு ஒத்துமையை வரவேற்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த திராவிடத்தை அழித்தாக வேண்டும், திராவிடத்தை தமிழகத்தில் இருந்து துடைத்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகளை நாம் செய்கிறோம். இப்போ ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக ஒரு பட்டியல் சமூகம், குறிப்பா பறையர் சமூகத்திலிருந்து ஒருத்தர் கோவி செழியன்னு ஒருத்தர் வந்திருக்கார். உடனே இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி கொண்டாடுகிறது. உங்களுக்கு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை நாங்கள் இந்த பட்டியல் சமூகத்திலிருந்து கொடுத்திருக்கோம், இதுதான்டா திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றான். நாமளும் நம்முடைய சகோதரர்களும் என்ன சொல்றோம், இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு உயர்கல்வித்துறைக்கே ஒரு அமைச்சராக ஆக்கி இருக்கிறார் நம்ம ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆக்கி இருக்காருன்னு அவன் பெருமை பேசுறான். நான் என்ன சொல்றேன், நம்ம கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. என்னன்னா, ராஜாஜி அவர்கள் முதல்வராக இருக்கிறார் 1937-39. அப்ப முனுசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் வேளாண்மை துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். 1938 MC ராஜா சென்னை மாகாண உறுப்பினராக இருந்திருக்கிறார். 1939 இங்க எல்லாம் சொல்லுவார்கள், ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி முறையை இங்கே புகுத்தினார், ராஜாஜி ஒரு பூணல் போட்ட பார்ப்பனன், சாதி வெறி பிடித்தவன் அப்படிலாம் இன்றைக்கு நமக்கெல்லாம் சொல்லி வச்சிருப்பான். ஏன்னா இப்ப அண்மையில் நீங்க விஜய் கட் அவுட்ல கூட, அதற்கு முன்னாடி ஏதோ ஒரு மாநாட்டில் ராஜாஜிக்கு கட் அவுட் வைத்ததுக்கு எவ்வளவோ விமர்சனங்கள்லாம் வந்தது. ஆனால் அந்த ராஜாஜி அவர்கள் 1939 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபொழுதுதான் கோயில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் பாதுகாப்பு சட்டத்தை போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள போலான்னு ஒரு பாப்பான் உத்தரவு போடுறான். ஆனா இங்க இருக்கிறவன் பாப்பான் எப்படி எதிரானவன் தெரியுமா அப்படின்னு ஒரு பொய் மாயை இங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இன்னொன்னு, 1947 வரை திருப்பதி தேவஸ்தானத்தில் பட்டியல் சமூக மக்களாக இருக்கிற நாம் அந்த கோயிலுக்குள் அனுமதி இல்லை. 1947 ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்பவர், இங்க நம்ம வரும் மாற்று சமூகத்துக்கு தமிழர் அல்லாதவருக்கு எதிராக பேசணும்னு சொல்றோம்ல, ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார் போன்றவரெல்லாம் முதலமைச்சராக ஆகிறார். உடனே திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற திண்டிவனம் MLA குலசேகர தாஸை அந்த அறங்காவலர் குழு தலைவராக்குகிறார். அறங்காவலர் குழு தலைவர்னா ஒவ்வொரு நாளும் கோயிலை திறக்கிற பொழுது அவர் தான் திறப்பாரு, முதல் மரியாதை அவருக்கு செய்யப்படும். இப்படி ஒரு சமூகத்தை கோயிலுக்குள்ளே விடாம வச்சிருந்தா, இவர்கள் சமூக நீதி என்ற பெயரில் இந்த சமூகத்தை தானே நீ கோயிலுக்குள்ள விடாம வச்சிருந்த, அவரை மீறி இந்த கோயில்ல எதுவுமே நடக்காது, முதல் மரியாதை அவருக்குத்தான் என்று சொல்லி அந்த குலசேகர தாஸை திருப்பதி அறங்காவலர் குழு தலைவராக்கினாங்க. அப்புறம் பரமேஸ்வரன் ஒருத்தர் இருந்தார். அந்த பரமேஸ்வரன் குடிசை மாற்று தொழில், மின்வளம், SC/ST அந்த நலத்துறை இதையெல்லாம் கடந்து இன்றைக்கு சொல்றாங்கல்ல, நாங்க தான் சமூக நீதி காவலர்கள்னு. இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒரு துறை இருக்குல்ல, இப்ப கூட சேகர் பாபு என்ற ஒரு தெலுங்கர் அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறார். அப்படி இந்து சமய அறநிலையத்துறைக்கு பரமேஸ்வரன் என்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பறையரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்குகிறார். இப்ப நீங்க சேகர் பாபுலாம் போனார்னா பார்த்திருப்பீங்க, எல்லா கோயிலையும் அவருக்கு அந்த தலப்பாக கட்டி முதல் மரியாதை பண்ணி அந்த கும்பகலச வரவேற்பெல்லாம் கொடுப்பாங்கல்ல. அப்படிப்பட்ட அந்த நிகழ்வை
ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்க ஒரு பறையருக்கு கொடுத்ததும் இந்த தமிழகம் தான். இப்ப என்ன சொல்றான், இவெல்லாம் வந்துட்டு நாங்க ஒரு எஸ்சி உயர்கல்வித்துறை அமைச்சராக்கிறோம் அப்படின்னு சொல்றான். கக்கன்னு ஒரு அமைச்சர் இருந்தார், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். இன்றைக்கு அரசியல்வாதிகள் தூய்மையானவர்னா ஒன்னு காமராசர், இன்னொருத்தர் கக்கன்னு சொல்லுவாங்க. அந்த கக்கன் தமிழகத்தின் காவல்துறை உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். எல்லா துறைகளையும், பெரும்பாலான அமைச்சரவையில் இருக்கிற எல்லா துறைகளையும் கக்கன் அவர் நிர்வகிச்சுக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்கல்ல, எவ்வளவோ அணைகளை காமராசர் கட்டினார்னு. போய் பாருங்க, ஒவ்வொரு அணையின் கல்வெட்டிலும் காமராசர் முதலமைச்சர், கக்கன் பொதுப்பணித்துறை அமைச்சர்னு இருக்கும். இப்படி ஏகப்பட்ட சிறப்புகளை வாழ்ந்த இந்த பறையர் சமூகம் அப்பெல்லாம் அப்படி இருந்தது. அது காங்கிரஸ் ஆட்சி காலமாக இருக்கட்டும், இல்ல இப்படி சொல்லலாம், திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் தமிழகத்திலே கால் ஊன்றாத வரை இங்க இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் நல்ல நிலையில இருந்தான். என்றைக்கு திராவிடம் வந்ததோ வீட்டில் பூந்த ஆமையாக நாம் சீரழிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் சொத்து வரி கட்டுவனும் படிச்சவனும் மட்டும்தான் ஓட்டு போடணும்னு சட்டம் இருந்தது. அப்பொழுது சென்னையில பெரும்பான்மையாக பறையர்கள் நாம தான் ஓட்டு போட்டோம். ஆனா இன்னைக்கு ஓட்டுக்கு 200 கொடுப்பியா 300 கொடுப்பியா அப்படிங்கிற நிலையில இந்த மக்களை மாற்றி இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் படித்தவனாகவும் சொத்து வரி கட்டுவனாகவும் இருந்தவன் அப்படியே நகர்ந்து 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 காவாங்கர ஓரம் வந்தோம், கூவம் ஆத்து ஓரம் வந்தோம். ஆத்தோரம் வந்த உடனே இது எல்லாம் நீர்நிலை பிடிப்புன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கொண்டு போய் செம்மஞ்சேரி, கண்ணகிநகர் ஒரு 20-30 கிலோமீட்டர் தாண்டி சென்னையில் எந்த உழைக்கும் மக்களும் இருக்கக்கூடாதுன்னு எத்துமோ ஏரியில வீடு கட்டி கொடுத்தது திராவிடம். அதனால்தான் நாம இந்த சமூகத்துல திராவிடத்தை ஒழித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு முறை சொல்றான், பெரியார் கண்டி இல்லைனா திராவிடம் கண்டி தமிழகத்துல இல்லை என்று சொன்னால் நீ எல்லாம் படிச்சிருப்பியா? மூர்த்தியெல்லாம் நீ வெள்ளை சட்டை போட்டிருக்க முடியுமா? மூர்த்தியெல்லாம் ஷூ போட முடியுமா? திராவிடம் தான் உங்கள் கையை பற்றி கொண்டு, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள், இந்த பிசி சூத்திரர்களை எல்லாம் படிக்க வைத்தது எதுன்னா திராவிடம் தான் படிக்க வைத்ததுன்னு சொல்றான். ஒரு சின்ன புள்ளி வரும், சென்ட் ஜான்ஸ் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளிங்கிறது 1715 நம்ம சென்னையில் இருக்கிற செனாய் நகர்ல பள்ளிக்கூடத்தை தொடங்குறாங்க. எப்போ? 1715, கிட்டத்தட்ட இன்றைக்கு கணக்கு போடணும்னா 300 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்க பள்ளியை தொடங்கி பசங்களுக்கு சொல்லித் தராங்க. அதே மாதிரி 1848 சாவித்ரி பூலே என்பவர் முதலா பெண்கள் படிப்பதற்கான ஒரு பள்ளிக்கூடத்தை மும்பை பூனேவில் தொடங்குறாங்க. அதோட வருடம் 1848. 1912 இங்க சென்னையில கார்பரேஷன் பள்ளி என்று சொல்கிற பிரைமரி ஸ்கூல் ஒரு 40 பள்ளிக்கூடங்கள்ல ஒரே ஆண்டுல தொடங்கி வைக்கிறார். அந்த பள்ளிக்கூடங்களை தொடங்குவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள், அதற்கு வேண்டுகோள் வைத்தவர்கள் ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்திதாசர் பண்டிதரும் தான். இவங்க 2 பேரால தான் நாம படிக்கிற கார்பரேஷன் பள்ளிகள் ஆரம்பத்தில் வந்தது. அதுக்கப்புறம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் 1837 நம்ம தாம்பரத்தில் இருக்கு இல்லையா, அந்த காலேஜ் 1837. பிரசிடென்சி காலேஜ் 1840. பச்சையப்பன் கல்லூரி 1842. குயின் மேரிஸ் காலேஜ் 1914. விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் 1915. லயோலா காலேஜ் 1925. விவேகானந்தா காலேஜ் 1946. ஸ்டெல்லா மேரிஸ் 1947. இப்போ என்னையும் உங்களையும் படிக்க வைத்தது பெரியார்னா, அந்த பெரியார் பிறந்தது செப்டம்பர் 17, 1879 இங்க ராமசாமி நாயக்கர் பிறக்கிறார். 1973 அவர் சாகிறார். இப்போ 79 பிறந்து 1879 பிறந்து 1973 இந்த ஆள் மறைகிறார். ஆனால் இங்க இவர் பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னால், கிட்டத்தட்ட 160 வருடங்களுக்கு முன்னால் இங்க பள்ளிக்கூடம் இங்க தொடங்கப்பட்டிருக்கு. இப்ப சொல்லுங்க, நாம படிச்சதற்கு ராமசாமி தான் காரணம்னு சொன்னா, ராமசாமிக்கு பிறந்தவன் ஒன்னா கம்முன்னு போவான், நாம எப்படி போவோம்? இதுதான் சிக்கல். ராமசாமி சில விஷயங்களை செய்திருக்கலாம், ஆனால்
எல்லாத்தையும் செஞ்சது ராமசாமி, எல்லாத்தையும் செஞ்சது திராவிடம், எல்லாத்தையும் செஞ்சது பெரியார், அதற்கு பிறகு அண்ணா, அதற்கு பிறகு கலைஞர், அதற்கு பின்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அதற்கு பின்னால் உதயநிதி, அதற்கு பின்னால் இன்பநிதி வருவார்னு சொல்வதைத்தான் நாம எதிர்க்கிறோம். நீங்க இன்னைக்கு இந்த பட்டியல் சமூக மக்கள்லாம் எல்லா விவரங்களையும் இன்னைக்கு பெற்றிருக்காங்கன்னா அதுக்கு பெரியார் தான் காரணம். பெரியார் என்ன செஞ்சார் தெரியுமா? ஏன் நாம் பெரியார் மாயை உடைக்கணும்னு நினைக்கிறோம்னு சொன்னா, எல்லா விஷயங்களும் இங்கே பெரியாரிலிருந்தே தொடங்கப்படுகிறது அப்படின்னு ஒரு மாயை நம்ம ஏற்படுத்தி வச்சுட்டோம்.